அம்மா அப்பா கூட ஹோட்டல் வர்றத பொண்ணு வேற ஒரு பையனான ஹீத்தே கூட வர்றத அம்மாவும் பார்த்துட்டு 2 பேரும் முடிய பிடிச்சிக்கிட்டு சண்டை பிடிக்காத குறை தான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்த்தெல்லாம் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ட்ராமா சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தாங்க எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் சாட்டர்டே எபிசோட சண்டே தான் பார்க்க முடியும். லாஸ்ட் வீக்ல இருந்து சாட்டர்டே எபிசோட சண்டேனால பார்க்கவும் முடியல, டவுன்லோட் பண்ணவும் முடியல. சண்டே தான் டவுன்லோட் பண்ண முடியுது. அதனால தான் எபிசோட்ஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணவும் லேட் ஆகுது. புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. சூப்பரான ஆன்கோயிங் ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல சண்டை போட்டுக்கிட்டாங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. வீட்டை தான் காட்டுறாங்க. மிர்ராவோட தம்பியும் அந்த பார்லர் லேடியும் தான் மிர்ராவோட வீட்டில் இருக்காங்க. ஆண்டி, அம்மா ரூம்ல இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்பா கூட நைட்டு வெளியே ஸ்பெண்ட் பண்றாங்க போல இருக்கு. எனக்கு சந்தோஷம்தான். சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அக்காக்கு இது தெரிஞ்சா கொந்தளிச்சிட மாட்டான். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. அம்மா இங்கே இல்லை, அப்பாவோட வீட்லேயும் அப்பா இல்லை, அதனால கன்ஃபார்ம் இருங்க, அக்கா எதுக்கோ பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்தா அக்காவும் வீட்டில் இல்லை. என்னது இது, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல தம்பிக்காரனுக்கு. அதே மாதிரி தான் பார்லர் லேடிக்கு. அதுக்கப்புறமாக ஹீத்தை வீட்டை விட்டு வெளியே வராரு வேலைக்கு போகலான்ட்டு. எப்பவும் போகிற வழியில் வந்து மிர்ரா கையில் சூட்கேஸோட நிற்கிறாங்க. இதுக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்குது. நேற்று நம்ம ஓவராக தண்ணி அடித்தது, அந்த மோட்டரில் நடந்தது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது ஞாபகம் வந்திருக்கும். மிர்ரா கிட்ட வந்து, மிர்ரா என்னது பெட்டியும் கையுமா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க்குக்கு வரலையா, நீங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படிங்கிட்டு கேட்குறதுக்கு, இல்லை பொதுவாக வீக் டேஸில் நாம் வெளியே எங்கேயாவது போகணுன்னா அப்படி போகணுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்டில் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் வீக் டேஸில் லீவ் போட்டாலும் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப மிர்ராக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வீக்கெண்டும் மிர்ரா ஒர்க் பண்ணுவா, இல்லைன்னா வீட்டில் இருப்பா. இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. கையில் இருக்கிற ட்ராலியை பார்த்தாலே தெரியுது. ஆனால் எப்படி அதை கேட்குறதுன்னு தான் ஹீத்தேக்கு தெரியல. இந்த பக்கம் நைட்டு மோட்டலில் தான் மிர்ராவோட அம்மா அப்பாவும் தங்கியிருப்பாங்க. இவருக்கு பக்கத்தில், அதுவும் கதவுக்கு பக்கத்தில் நின்று தூங்கிட்டு இருப்பாரு. கண்ணு முழிச்சது வந்து, கதவை தள்ளுங்க, வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்கு. அதெல்லாம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும், நீ தெளிஞ்சிட்டியா, நீ ஓகே தானே, அதெல்லாம் ஓகே, ஃபஸ்ட்டு அவளை போய் அப்படிங்கிறதுக்கு பொறுமையாக இரு. அவள் வளர்ந்த பொண்ணு, அதுவும் 30 வயசான பொண்ணு, பார்த்து புரிஞ்சு நடந்துக்கும். அவள் சைடு என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேளு அப்படிங்கிறதுக்கு. சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு. ஒரு நிமிஷம் இரு, பொண்ணு பண்ணதுனால தான் இத்தனை குதிக்கிறியா, ஒரு வேளை இது நம்ம பையன் பண்ணியிருந்தா அப்படின்னு மிர்ராவோட அப்பா கேட்குறதுக்கு, யார் பண்ணாலும் நான் கண்டிப்பாக ஷாக் ஆக தான் செய்வேன். என் பொண்ணு ஒரு பையனை டேட் பண்ணுறது, லவ் பண்ணுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. வீக்கெண்ட் நைட் டைமில் ஹோட்டல் அந்த பையனை அங்கெல்லாம் கூப்பிட்டு வரேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதை பாருங்க, அவங்க நம்ம குழந்தைங்க, நம்ம பொண்ணு, நீங்களும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க அப்படின்னு கத்தி விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக அதை தெரியுது மிர்ரா வீட்டில் இல்லைன்ட்டும் ஒரு ட்ராலியை காணும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. மிர்ரா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு. அம்மா, உன் லைஃப்பில் யாரோ ஒருத்தங்க தாம்மா இருக்க முடியும், நீ அப்பாவை ஏற்றுக்கிட்ட அப்படின்னா என்னை இழந்துதான் ஆகணும், அதனால நான் போகிறேன், இது நம்ம ரிலேஷன்ஷிப்போட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கும் தாமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக தான் மிர்ராவோட அம்மா ஃபோனில் பார்த்துட்டு மிர்ராவுக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ண மிர்ரா எடுக்க மாட்டேன்றாங்க. இந்த பக்கம் அப்பாவும் ட்ரை பண்ணுறாரு, மிர்ரா எடுக்க மாட்டேங்கிறாங்க. மிர்ரா அவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு லீவ் போடுற பொண்ணும் கிடையாது. கையில் இருக்கிற ட்ராலியை பார்த்து வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கா அப்படிங்கிறது ஹீத்தேக்கு புரியுது. அதனால பாரு, உனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாக இருக்கேன், என் வீட்டுக்கு அப்படின்னு கம்பல் பண்ணி கூப்பிட மிர்ரா வேண்டான்னு சொல்ல ட்ராலியை பிடிச்சிருக்க மிர்ரா கீழே விழுந்துடுறாங்க. அந்த சொன்னல ஹீத்தே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாரு, இப்போ ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு, இதை பாரு, நான் உன்னை எதுவும் சொல்லலை, வீட்டில் வந்து தங்குன்னு கூட சொல்லலை, உன்னோட கோபம் தண்ணிற வரைக்கும் நைட்டு வரைக்கும் இரு, அதுக்கப்புறம் கூட உன் வீட்டுக்கு போயிடல, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணுறியா, வேறு ஏதாவது ஹோட்டலில் போய் தங்கலாமா, அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூப்பிட, இப்போ மிர்ராக்கு போகிறதுக்கு வேறு போக்கடமும் கிடையாது. அம்மா கூட வந்து மறுபடியும் போகிறதுக்கு இவளுக்கு விருப்பம் இல்லை, அதனால ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் என் பொண்ணை நான் தேடியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி இவங்க கோட்டை மாட்டிட்டு கிளம்புறாங்க. அப்போ கூட பார்லர் லேடி சொல்கிறாங்க, எங்கடின்ட்டு போய் தேடுவேன், அமைதியாக இரு அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அப்போ கரெக்டாக இவரோட ஃப்ளாட்லேருந்து இறங்கி வராரு. அதை நோட்டீஸ் பண்ணுறாரு, என்னாச்சு, ரொம்ப உனக்கு ஸ்வெட் ஆகுது, ஃபீவராக இருக்க போல இருக்கு, உள்ளவா படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறப்ப தான் மிர்ராவோட அம்மா இருந்துட்டு, எனக்கு உடம்பெல்லாம் சரியில்லாமல் போகல, நேற்று ஓவராக குடிச்சிருக்கேன் இல்லையா, அதனால ஹேங் ஓவர், அதனால தான் என் ஃபேஸ் பார்க்க அப்படி இருக்குங்கிறப்போ அப்புறம் தான் இவருக்கு ஆமா இல்லை ஓவராக குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் புரியுது. இந்த பக்கம் எப்படியோ மிர்ராவை சமாதானப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இவர் தங்கியிருக்கிற வீட்டில் கீழே இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் தங்கியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஹீத்தேவையும் மிர்ராவையும் பார்த்துட்டு, ஓகே நம்ம ஃப்ரெண்டு ஹீத்தே தன் கேர்ள் ஃப்ரெண்டான மிர்ராவை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க டபுள் மீனிங்கில் தப்பாக புரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. இந்த பக்கம் வீட்டில் இப்போதான் உள்ளே வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு இல்லையா மிர்ராவோட அப்பா. இந்த ஃபேமிலி ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறப்போ அதில் இவர் மிஸ் ஆகுறாரு. இவர் இல்லாமல் இவங்க எந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இவர் ஒரு ஃபீலிங்கில் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஹீத்தே வந்துட்டு, மிர்ரா நீ வந்து உன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டு, சரி நாம குளிச்சு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்ட்டு பெட்டியை ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கிறதெல்லாம் மிர்ராவோட ட்ரெஸ்ஸே இல்லை.
மிர்ராவும் உங்கள் அம்மாவும் தாய்லாண்டுக்கு டூர் போகிறதா இருந்தாச்சு இல்லையா, அப்போ கூட அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க பார்லர் லேடி கிட்டேருந்து சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன், அப்போ தான் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க நல்லாயிருக்கும், என்கிட்ட அந்தளவுக்கு நல்லா ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக சில ட்ரெஸ்ஸை பாரோ பண்ணி வாங்கி வச்சுருப்பாங்க. குடி போதையிலையும் கோபத்துலையும் வீட்டுக்கு வந்தவ டக்குன்னு இருக்கிறத கையில் கிடச்சி தூக்கிட்டு வந்துட்டான். என்ன பண்ணுறது, அந்த ட்ரெஸ்ஸே போட்டு வந்து நிற்க, என்னடா இது வீட்டில் இருக்கிறப்ப இந்த பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற அப்படின்ட்டு 3 பேருக்கு இருக்குது. ஹீத்தேக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரின்ட்டு வந்து ஓகே ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மிர்ரா உட்கார ஒரு கோட் எடுத்து வந்து போத்தி விட்டுடுறாரு ஹீத்தே. அதுக்கப்புறம் மிர்ராவோட அப்பாவோட பார்ட்னர் தாங்க காட்டுறாரு. ஆக்சுவலாக இவர் மிர்ராவோட அப்பாவுக்கு பார்ட்னர் கிடையாது, சீஃப் டேக்ஸ் அக்கௌண்டன்ட். பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் டேக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தனியாக வந்துட்டு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அந்த ஒர்க் தான் அவர் பண்ணிட்டுருக்காரு. இவருக்கு கல்யாணமாய் ஒரு பெண் குழந்தை இருக்குது, டைவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ அவங்க ஒய்ஃப் தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க, எனக்கு மாதம் நீங்கள் அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்பி நம்ம பொண்ணோட டியூஷன் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இவருக்கு கொஞ்சம் பணம் தட்டுப்பாடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிர்ராவோட அப்பாவும் இவரும் சேர்ந்தெல்லாம் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணலைங்க. மிர்ராவோட அப்பா மட்டும் தனியாக ஏதோ பண்ணுறாரு, பிஸ்னஸாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரா ஸ்டாக்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அந்த பணத்தை டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வகையில் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை மட்டும்தான் இவர் பார்க்குறாரு. மற்றவங்க கிட்டே எல்லாம் அறிமுகப்படுத்துகிற மிர்ராவோட அப்பா இவரை தன்னோட பார்ட்னர் அப்படின்னு தான் சொல்வார். இப்போ இவருக்கு பணம் பயங்கரமான தட்டுப்பாடாக இருக்குது. மிர்ராவோட அப்பாவோட கார்டு கூட இவர்கிட்ட தான் இருக்குது. லைட்டாக அதை ஆட்டையை போடலான்னு நினைக்கிறப்போ மிர்ராவோட அப்பா கிட்டேருந்து கால் வருது. அடிச்சு பிடிச்சி அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்க, இந்த மாதம் உனக்கான ஃபீஸை நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணுறப்போ, ஏய் என்னப்பா இது ஒரு 0 எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிருக்க போல இருக்கு, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரியும், அதுக்காக இப்படியே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இல்லை நான் கரெக்டாக தான் அனுப்பிச்சிருக்கேன், உனக்கு பணம் தேவை இருந்தால் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிர்ராவோட அப்பா காலை கட் பண்ணிடுறாங்க. இவனுக்குன்னா பணம் தேவை இருக்குதான், அதுக்கு வந்துடுச்சு தான், பட் இருந்தாலும் அசிங்கமாக இருக்குது, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நான் கஷ்டப்பட்டு எனக்கு பணம் தேவை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட இருக்கிறதுனால கொடுத்து நம்மளை இன்சல்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு கோவம் தான் படுறான். இங்கே மிர்ராவோட அம்மாவுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாமல் போகலைங்க, ஓவராக ட்ரிங்க் பண்ணதுனால தானே அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்த மாதிரி இருக்கும். அதனால ஹேங் ஓவர் சூப்பெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு நோட்டும் வச்சுட்டு தான் மிர்ராவோட அப்பா போயிருப்பாங்க. வந்ததெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா இவங்க காம் டவுன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்லர் லேடி வராங்க. உனக்கு ஹேங் ஓவர் சூப் ரெடி பண்ணலான்னு பார்த்தா ஏற்கனவே வீட்டுக்கார எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டார் போல இருக்கு. சரி சரி பரவாயில்ல, எப்படியோ உனக்கு ஹேங் ஓவர் போனால் போதுங்கிறதுக்கு அதுக்கப்புறமாக 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. இங்கே தாங்க மிர்ராவோட அம்மா சில விஷயங்களை கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம், நாங்கள் 2 பேரும் அவசரப்பட்டுட்டோம், அதனால அம்மா அப்பா ஆகிட்டோம், அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் 2 பேருமே பேரண்ட் ஆகக்கூடிய அந்த கரெக்டான மைண்டில் நாங்கள் பேரண்ட் ஆகலை, பேரண்ட் ஆகிட்டோமே அப்படிங்கிறதுக்காக ஒரு பேரண்ட், நாங்கள் குழந்தைய வளர்க்கணும், நம்ம நல்லா அப்படி இந்த ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே டக்குன்னு வந்துட்டோம். எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணல. நானும் என் லைஃப்பில் பல விஷயங்களை இழந்திருக்கேன், எனக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்தது, ஆனால் டக்குன்னு இந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே வந்துட்டதுனால பல விஷயங்களை இழந்தேன். அதே மாதிரி தான் மிர்ராவோட அப்பாவும், அவர் ஒரு அத்லட், அதே மாதிரி பேஸ்பால் பயங்கர சாம்பியன், ஒரு நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஒரு கரெக்டான குடும்ப தலைவனா ஒரு அப்பா அவர் கடமைகள் இருந்து தவறிட்டார். அதில் எனக்கு கோவம் இருந்தது. ஆனால் அந்த கோவத்தை எல்லாத்தையும் நான் என் பொண்ணுக்கிட்ட காட்டிட்டேன். என் பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா பற்றி ரொம்ப தப்பாக பேசிட்டேன். உங்கள் அப்பா வந்து ஒரு விஷயத்துக்கும் லாய்க்கு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு பேசினது மிர்ராவோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால தான் அவளுக்கு 30 வயசு ஆகுது, இது வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட வச்சுக்கல. திரும்பி வந்தால் அவங்க அப்பாவை அவளால் ஏற்றுக்கவும் முடியல. ஒரு டைம் டிவியில் சைல்ட் சைக்காட்டிஸ்ட் வந்துட்டு குழந்தைங்களோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் காமனான சைக்காலஜி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களா. அப்போ தான் ஒரு விஷயத்த நான் கேட்டேன். பொதுவாக மேரேஜ் லைஃப்பில் ஃபெயிலான தாய்மார்கள் ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற கோபம், தன் ஹஸ்பண்டை திருத்த முடியலையே, இந்த ஆள் இப்படி கிடக்கிறானே அப்படிங்கிற கோபத்தெல்லாம் தன்னோட குழந்தைங்கள தான் ட்ராஷ் கேனாக யூஸ் பண்ணி பயன்படுத்திப்பாங்களா. அதாவது தன்னோட ஹஸ்பண்டை பற்றி அவங்க குழந்தைங்கிட்ட தப்பாக பேசுறது, வேற எங்கே ஆதங்கத்தை கொட்டுறதுன்னு தெரியாமல் உங்கள் அப்பா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது அப்படின்ட்டு பண்ணுவாங்களாம். நானும் மிர்ராவை அப்படி தான் பண்ணிட்டேன் போல இருக்கு, மனசை கலைச்சிட்டேன் போல இருக்கு, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. இதெல்லாம் பார்லர் லேடி கேட்டுட்டு பொறுமையாரு, நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலை, மிர்ரா மெச்சூர்டான பொண்ணு, இந்த குடும்பத்தையே தோளில் ஒத்தையாலாம் நின்று தூக்கி சுமக்கிறவ, அவள் இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு அவ்வளோ சில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தானே தெரியும். விவசாயம் ஆனதுக்கு அப்புறமாக உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயோ போயிட்டாரு, ஒரு வகையில் கஷ்டப்பட்டிருக்காரு தான். ஆனால் மிர்ராவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாரு, குழந்தை வளர்றப்ப எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பா, அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்கிறாங்க. இந்த பக்கம் ஹீத்தையோட வீட்டை தான் காட்டுறாங்க. குடிச்சு நைட்டே ஆயிடுச்சு. அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் பயங்கர போதை ஆகிட்டு அவங்க கீழே போயிட்டாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ மிர்ராவோட அம்மா கால் பண்ணி பார்த்துருப்பாங்க. 100 டைமுக்கு மேலே கால் பண்ணியிருப்பாங்க. மிர்ரா அட்டன் பண்ணியிருக்க மாட்டா. அதனால மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னென்னு மிர்ரா பார்க்க, மிர்ரா என்னால் புரிஞ்சுக்க முடியுது, கண்டிப்பாக உன் பக்கம் ஒரு ஸ்டோரி இருக்கிற மாதிரி என் பக்கமும் ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் உன் கதையை கேட்குறேன், நீ என் கதையை கேளு, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்து பேசணும், நீ கால் கூட பண்ண வேண்டாம், வீட்டுக்கு வா, நம்ம நேரில் பார்த்து உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு மெசேஜை படித்து இவங்க ரிப்ளை பண்ணுறதுல அங்கே இருக்கிறதுல க்ளீன் பண்ணுறப்போ ஹீத்தே வந்துட்டு பரவாயில்ல விடு, நான் பார்த்துக்கிறேங்கிறப்போ மிர்ரா இருந்துட்டு இல்லை நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன், டைம் ஆச்சு அப்படிங்கிறப்போ சரி இன்னொரு வாட்டி நம்ம ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்ட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க.
சரி மிர்ரா, இப்போ உன் மனசை விட்டு சொல்லு. என்ன ஜஸ்ட் உன் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கோவொர்க்கராக நினச்சி சொல்லு. இல்லை அந்த ட்ராலியோட நான் பார்த்தப்ப தெரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் அந்த மோட்டலில் நானும் நீயும் போனதை உங்கள் அம்மா அப்பா பார்த்தது தானே காரணம் அப்படிங்கிறதுக்கு. அது மட்டும் கிடையாது. எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் மாறிட்டாங்க, அது எனக்கு பிடிக்கல. அதனால வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் கீர்த்தி அவரோட கதையை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ சிஇஓவாக இருக்கிறவர் என் அப்பா கிடையாது, அவர் எனக்கு அண்ணா முறையாகணும், அவரோட அப்பா. அதாவது ஊர் உலகத்துக்கு நான் அவரை தாத்தான்னு கூப்பிடுறேன். ஆனால் நியாயப்படி அவர் தான் என்னோட அப்பா. அவரோட வயசான காலத்தில் வீட்டுக்கு வர்றப்போ என்ன கை குழந்தைய தூக்கிட்டு வந்தாரா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அவரோட குழந்தைன்னு சொன்னால் சமுதாயத்தில் அவருக்கு அந்தஸ்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவரோட மூத்த பையனா இப்போ சிஇஓவா இருக்கிறவரு என்ன அவர் பையனை ஏற்றுக்கிட்டாரு. ஃபேமிலி ரிலேஷன் சர்டிஃபிகேட்டில் கூட என்ன அவரோட பையனாக தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்னோட உண்மையான அப்பாவை நான் தாத்தான்னு கூப்பிடுறேன். எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா நான் மிடில் ஸ்கூல் படிக்கிறப்போ. அப்போவே இந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல. அண்ணான்னு கூப்பிட வேண்டியவரை அப்பான்னு கூப்பிட வேண்டியவரை தாத்தான்னு கூப்பிட்டுருக்கேன். அதனால அப்போவே வெளியே வந்துட்டேன். ஹாஸ்டல் தங்கி படிக்கிறதுன்னு வீட்டுக்கு போகிறதே நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். கம்பெனிக்கு வா, பொறுப்பெடுத்துக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. சரி என்ன நான் கம்பெனிக்குள்ளே வரணும் தானே, ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்ட. இதெல்லாம் சொல்கிறப்போ ஹீத்தே அழுதுருக்க மாட்டாங்க, கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மிர்ரா கேட்டுட்டு நீ உன்னோட பிரச்சனையை சொல்கிறப்போ கொஞ்சம் கூட கண்ணீர் வராமல் சொல்கிற அப்படின்னா ஏற்கனவே உன்னை அந்த அளவுக்கு அழுக வச்சிருச்சுன்னு அர்த்தம். உன் மனசை இது கல்லாக்கிருச்சுன்னு அர்த்தம். அப்படி தானே அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட அது உண்மைதான். டக்குன்னு மிர்ரா வந்துட்டு ஹீத்தையோட தலையை கோதி கொடுத்து பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ பிறந்ததை நினச்சோ நீ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறத நினச்சோ நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீ எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்க. உன்னோட இடத்துலேருந்து உன்னால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுற அப்படின்னதும் இது ஹீத்தேவை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுது. டக்குன்னு ஹீத்தேவும் மிர்ராவோட தலையை கோதி கொடுத்து நானும் அதை தான் சொல்கிறேன், நீ யாரும் தப்பாக புரிஞ்சுக்கல, கொஞ்சம் பொறுமையாரு, உன் அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்க, அந்த கோவமெல்லாம் மாறி போயிடும் அப்படின்னதும் ஹீத்தே இதெல்லாம் எதுக்காக எனக்கு பண்ணுற, ஏன் என்கிட்ட எப்பவும் குட்டாக நடந்துக்கிற, என்னை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுற, ஏன் மிர்ரா அது உனக்கு நான் சொன்னாதான் புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீத்தே கிட்ட வர இப்போ டக்குன்னு வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் தான் அங்கே 2 பேரும் சுயநினைவுக்கே வராங்க. ஓகே ஹீத்தே லேட் ஆச்சு, நான் வந்து கிளம்புறேன். எங்கே நீ போகிற, நீ வந்து இங்கேயே வேணா தங்கிக்கோ, வெளியே ஹோட்டலில் இந்த டைமில் போக வேண்டாம், நான் கீழே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கிக்கிறேன், நீ பயப்படாத அப்படிங்கிறது. கீழே நான் வீட்டுக்கு தான் போகிறேன், நீ கவலைப்படாத. சரி மிர்ரா நீ வீட்டுக்கு போகிறேன்னா நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம் நான் வந்து டாக்ஸிக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பட்டுன்னு அவங்க பாட்டுக்கு அடுத்தடுத்து ஏதோ சொல்லிகிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் ஒரு ஃபினரலை தான் காட்டுறாங்க. நம்ம மிர்ராவோட அப்பா படித்த ஸ்கூல் டீச்சரோட ஃபினரல். ஸோ எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மிர்ராவோட அப்பாவுக்கு டேக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு இல்லையா, இந்த பர்சனும் மிர்ராவோட அப்பாவும் ஒரு வகையில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். மிர்ராவோட அம்மா கிட்ட இந்த பர்சன் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேரும். பட் மிர்ராவோட அம்மா இவர் அதிகமாக பார்த்தது கிடையாது. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல இருக்கு. ஆமாடா இந்த மிர்ராவோட அப்பா வரலையா, உனக்கு இவர் டீச்சர் தானே, அது மட்டும் இல்லாமல் 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி நான் ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் பணம் கடனாக கொடுக்க முடியுமா என்கிட்ட கேட்டா, கண்டிப்பாக உங்ககிட்டையும் கேட்டிருப்பான் தானே அப்படின்ட்டு. இவர் இது வரைக்கும் பார்ட்னர்னே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அந்த பார்ட்னர் கிட்ட கேட்கறதுக்கு அவரு நம்ம டென்ஷன் ஆகி அவன் இதுக்கிட்ட எனக்கு கால் பண்ணுறான், எனக்கு கால் பண்ணி எனக்கு ஈக்குவலாக பேசுகிற அளவுக்கு அவனுக்கு தகுதியானவனா, ஒரே டேபிளில் என் கூட உட்கார அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசி விட்டுடுறாங்க. இது எல்லாத்தையும் அங்கே வந்த மிர்ராவோட அப்பாவும் கேட்டுக்கிறாரு. அவர் மரியாதை செலுத்திட்டு வெளியே வர எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கவங்களுடைய அமைதியார் அவன் இங்கே தான் இருக்கான்னு சொன்னதும் இந்த பார்ட்னர் திரும்பி பார்க்க மிர்ராவோட அப்பா எதுவும் சொல்றது இல்லை. அவர் பாட்டுக்கு வெளியே பின்னாடியே பார்ட்னர் வந்து நீ அனுப்பிச்ச பணத்தை நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன், எனக்கு இது தேவையே கிடையாது அப்படிங்கிறதுக்கு மிர்ராவோட அப்பா இதை பாரு, நீ எனக்கு பண்ண ஒர்க்குக்கு நான் ஃபீஸ் கொடுக்குறேன், அதை நான் போனஸாக கன்சிடர் பண்ணி தான் கொடுத்தேன், அதெல்லாம் நீ திருப்பி அனுப்பிச்சாலும் நம்ம அகைன் திருப்பி உனக்கு தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த பார்ட்னர் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறானா, இல்லை மிர்ராவோட அப்பா வந்துட்டு சக்ஸஸ் ஆக மாட்டாருன்னு நினச்ச பர்சன் இப்போ இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டானே, ஒரு வில்லா வேலை வாங்கியிருக்கானே அப்படின்னு கொஞ்சம் பொறாமையாக ஃபீல் பண்ணுறாங்களான்னு தெரில. சொல்லு, உன்னை பற்றி நான் தப்பாக பேசுனதெல்லாம் கேட்டே இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு என்கிட்ட நீ நைஸாக நடந்துக்கிற, உன்னால் இன்சல்ட் பண்ண முடியும், அதுக்கான எல்லா எவிடன்ஸும் கிட்ட இருக்குல்ல, நான் கையாடல் பண்ணியிருக்கேன் அதுக்கான எவிடன்ஸும் இருக்குல்லங்கிறப்போ இவன் கூட உட்காந்துட்டு இருந்தால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் கேட்டுட்டு என்னது இவன் பணம் கையாடல் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறதுக்கு. இதை பாரு, எனக்கு நல்லா தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், நீ ரிசைன் பண்ணாலும் அதை நான் எடுத்துக்க மாட்டேன், நீ எனக்கு தான் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறேன், அதுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, அதை மட்டும் மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக போயிட்டார். ஆனால் பார்ட்னர் பயங்கரமாக கொந்தளிச்சு கத்துறான். மிர்ராவோட அம்மா வந்து ஃப்ரெண்டுக்கு வந்திருப்பாங்க. என்ன மிர்ராவோட அப்பாலாம் வந்து மரியாதை செலுத்திட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாக வந்திருப்பாங்க. மிர்ராவோட அப்பா வெளியே வர அப்போ ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ணி பேசுகிறாங்க. மிர்ராவோட அப்பா காலேஜ் படிக்கிறப்போ பேஸ்பால் டீமில் இருந்திருப்பாரு, அதில் செம்ம சாம்பியனாக இருந்திருப்பாரு. ஆனால் அந்த இடத்துக்கு இப்போ மிர்ராவோட அப்பா கூட பேசிகிட்டு இருக்கு இந்த பர்சன் வந்திருப்பாங்க. ஏன்னா மிர்ராவோட அப்பாவுக்கு அப்போ ஷோல்டரில் ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிருக்கும், அதனால அந்த இடம் இவருக்கு போயிருக்கும். ஆனாலும் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க, தான் ஒய்ஃப் கிட்டலாம் நான் பற்றி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் மிர்ராவோட அப்பாவுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. மிர்ராவோட அப்பா இருந்த பேஸ்பால் டீமுக்கு மிர்ராவோட அப்பா இடத்துக்கு இந்த பர்சன் வந்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வருஷமாக ப்ளே பண்ணதுக்கப்புறம் இப்போ அதே டீமுக்கு கோச்சா வேற இருக்காரா, ஓவராக பெருமை பீத்திக்கிறாரு. இதெல்லாம் மிர்ராவோட அம்மாவும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்லாம் வராங்க. ஓ இங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப மிர்ராவோட அப்பா காடாடா இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு இருக்கிற சமயத்தில் மிர்ராவோட அம்மா தன் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கூப்பிட்டு
அந்த உரிமையோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்றதாகவும் நாங்கள் 2 பேரும் 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மேபி நாங்கள் ஆசைப்பட்ட பேஷனை விட்டு கொடுத்துருந்தாலும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஹனி, நிறைய டாக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குது, நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வித்துடலாம் அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கிற லேடி நிறைய பில்டிங் வாங்கியிருக்கீங்களா? ஆமாங்க, அதை வறுத்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தலையே சுற்றிடும் அப்படின்னு சொல்ல மிராவோட அப்பாவுக்கு புரியுது. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வாங்க பசங்க வெயிட் பண்ணுவாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கையை கோத்து கூப்பிட்டு வராங்க. என்ன தைரியம் இருந்தால் பெருமை பீத்துறதுக்காக வந்திருப்பானா? சாவு நடந்த இடத்துல சாவு விசாரிக்க வராமல் அடுத்த வயிற்றுச்சல கொட்டிக்க வராங்கிறப்போ ஒரு நிமிஷம் இது வரைக்கும் நம்ம இப்படி போகிறோம் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிராவோட அப்பா கேட்கறதுக்கு அவனுங்க கண்ணுலேருந்து மறையிற வரைக்கும் போதும் நிறுத்து, இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க? ஆமாம், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ஆசைப்பட்ட விஷயத்த இழந்திருக்கேன், அது உண்மைதான். அவங்க அதை வச்சு என்னை கிண்டல் பண்ணாலும் பண்ணலனாலும் அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு மிராவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. உடனே அவர் கையை விட்டுட்டு டாக்ஸியை கூப்பிட்டு என்னமோ நீங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் நிறைய இழந்திருக்கேன், சைட்லேருந்து நீங்கள் யோசிச்சதே கிடையாதுல்ல, இதுதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மிராவோட அப்பாவுக்குன்னா ரொம்ப சுருக்குன்னு இருக்குது, நம்மளை பற்றி யோசிச்சுட்டோமே, இவளும் தானே கஷ்டப்பட்டா, 20 வயசுல இவ கனவுகளை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தானே அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம யோசிக்காமல் போயிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மிரா வீட்டுக்கு வர்றதுக்கும் மிராவோட அம்மா வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்து இதை பாரு மிரா, நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசணும், கொஞ்சம் அன்றைக்கி ஓவராக குடிச்சிருந்தேன், எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல, ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண பல விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது, அதனால தான் அவர் ஹோட்டலில் ரூம் போட்டு என்னை தங்க வைக்க போனாரே தவிர்த்து நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த டேபிள் மேலே 2 காஃபி கப் இருக்குது. அதை பார்த்ததும் ஓகே இல்லைன்னதும் அவர் இங்கே வரைக்கும் வராரு போல இருக்குது, உங்களோட குவாலிட்டியான டைமை ரொம்ப கெடுக்கிறேன்லம்மா, பரவாயில்லம்மா, நான் இதுக்கப்புறம் எதுவும் கண்டுக்க மாட்டேன், நான் ஒரு அடல்ட், எகேன் அந்த ஆளை தான் டேட் பண்ணுவேன், என்ன பண்ணு ஏன் உன் மனசை அவன் உடச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஹோட்டலில் நான் அந்த பையன் கூட ஒன்று பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு நீங்கள்லாம் டீம் டின்னருக்கு வெளியே போயிருப்பீங்க, குடிச்சிருப்பீங்க, அந்த பையன் ஓவராக குடிச்சிருப்பான், நான் ரோட்டில் விட்டு வர மனசு இல்லாமல் அவன் வீட்டு அட்ரஸும் தெரியாததுனால தான் நான் ஹோட்டலில் ரூம் போட்டு அவனை ஸ்டே பண்ண வைக்கலாம்னு நினச்சேன், ஆமாம் தானே அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணி தான் சொல்லவும் செய்கிறாங்க. மிராவும் ஆமான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த பையனை அங்கேருந்து கூப்பிட்டு போனியாங்கிறதுக்கு இதுக்கப்புறம் நான் எதுக்குமா உனக்கு விளக்கம் கொடுக்கணும், உன் இஷ்டப்படி நீ உன் வாழ்க்கையை வாழ், ஏன் இஷ்டப்படி நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த கண்ணாடி இன்னும் விடுற மாதிரியே கிடையாதுங்க. மிராவோட அப்பா பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, பழைய ஹவுஸ் ஓனர் ஆனந்த தாத்தா இறந்து போனதில் ஏதோ மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிப்பார். அண்ட் தென் இதை பற்றி ஒரு நாவல் கூட எழுதுவார், அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு வாட்டி மொட்டை மாடிக்கு வரப்போ என்னத்தையோ போட்டு மிராவோட அப்பா எரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஒய்ஃப் பார்த்துட்டு இன்னுமாங்க இந்த விஷயத்தை விடலை, இதை பாரு அதை வச்சு ஒரு நாவல் எழுதியிருக்கேன், செமையாக சேல்ஸ் ஆகும், இப்போ வரைக்கும் நான் எடிட்டர்கிட்ட எழுதி அனுப்பிச்சிருக்கேன், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் நம்ம IVF ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. குழந்தைக்காக இவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இவர் ரொம்ப சந்தோஷமாக மாடியில் போய் சில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தால் அந்த இடத்தையே கார்டனாக மாற்றுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. மற்ற டெனட்டெல்லாம் சேர்ந்து இங்கே நான் கேபேஜ் வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க, இன்னொருத்தங்க அதுவும் அந்த தாத்தா ஒய்ஃபுக்கு மேரிகோல்டுனா ரொம்ப பிடிக்கும், அந்த பூவை தான் நான் இங்கே நட்டு வச்சு வளர்க்க போகிறேன், என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா, அந்த பூச்செடி நட்டு வச்சு வளர்த்து அந்த பூவை பார்த்து எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் யார் சொல்லி பண்ணுறீங்க, ஹவுஸ் ஓனரான மிராவோட அப்பா சொல்லியா அப்படிங்கிறப்ப பின்னாடி வந்து அவரும் ஏன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலையா அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, அதை கிம்ச்சி செய்ய போகிறீங்களா, இல்லை நான் கிம்ச்சி செய்ய போகிறதில்ல, என் ஒய்ஃபுக்கு ஸ்ட்ராபெரினா பிடிக்கும், அதை நட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளித்து வைக்கிறாரு. மிர்ரா வீட்டுக்கு வந்துட்டாலும் அம்மா கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசுறதில்ல, அவங்களும் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் மிர்ரா முகம் கொடுத்து பேசுறதில்ல. எதிர்ச்சியா மிர்ராவோட அப்பாவை பார்க்குறப்போ மிர்ரா ரொம்ப கடுகடுன்னு தான் நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் வரப்போ அவர்கிட்ட தான் காசு இல்லையே, மிர்ராவோட அப்பா கார்டு தான் இவர்கிட்ட இருக்கும் இல்லையா, நம்ம அதை யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே பார்லர் லேடி வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளிக்கிட்டீங்கன்னா நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அவங்க பே பண்ணிட்டு உள்ளே போகிறப்போ சார் உங்களுக்கும் சேர்த்து தான் 2 பவுல் பே பண்ணியிருக்கேன் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. பார்லர் லேடிக்கு இவரை நல்லா தெரியும் இல்லையா, அந்த வில்லாவை மிர்ராவோட அப்பா வாங்கினப்போ ஃபர்ஸ்ட் இவர் தான் வாங்கினதான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதான் நல்லா தெரியும். நீங்கள் எனக்காக இந்த பவுல் நூடுல்ஸ்க்கு பே பண்ணியிருக்கீங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நான் பணம் உங்களுக்கு போட்டு விட்டுடுறேன் அப்படிங்கிறதுக்கு பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இவர் ஏற்றுக்கிறது இல்லை. சரி ஒன்று பண்ணுங்கள், என்னோடய பார்லருக்கு வாங்க, ஒரு நல்ல ஹேர் கட் பண்ணுறேன், பார்த்தா உங்களோட ஸ்கேல்பெல்லாம் பயங்கரமாக ஹீட்டாக இருக்குங்க, இப்படியே போச்சுன்னா ஹேர் லாஸ் ஆகிடுங்கிறதுக்கு என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு ஹேர் கட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீயாக தான் இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பார்லர் லேடி எந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிறதுன்னு அவருக்கு சுத்தமாக தெரியல, அதனால் ஒன்றும் சொல்கிறதில்ல. அதுக்கப்புறமாக ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிர்ரா வெளியே வரப்போ கீதை என்ன பண்ணுறான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ஜிம்முக்கு போகலான்ட்டு இருந்தேன், இல்லை இந்த கிரவுண்டில் இருக்கா வா அப்படின்னு சொல்லி அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு வர, அதுவும் மிர்ரா ஓட்டுற மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. எதுக்கு கீதை இது, ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டி பழகு, என்னதான் காரே வச்சுருந்தாலும் சைக்கிள் ஓட்டுறது நல்லது, ஏன் பயப்படுற அப்படின்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் மிர்ராவோட அப்பா தள்ளி நின்று பார்க்குறாங்க. இந்த பையனுக்கும் நம்ம பொண்ணுக்கும் கூட ஏதாவது இருக்குமோ, நம்ம பொண்ணுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற கோணத்தில் பார்த்தவருக்கு திடீர்னு எண்ணங்கள் பின்னோக்கி போகுது.
ஒரு வாட்டி மிர்ராவோட அப்பா உன் பர்த்டேக்கு அப்பா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா, நான் அதை ஓட்ட சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு மிர்ரா வந்து குட்டி பாப்பாவாக இருந்தப்போ கூப்பிட்டுருப்பா. ஒரே செகண்டா தங்கம், என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி இந்த ஷாப்பில் வெயிட் பண்ணுறானாமா, அப்பா போய் பார்த்து பேசிட்டு வந்து உனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. மிர்ராவும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இங்கே பாரில் வந்து உட்காந்தவர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறப்போ ஃப்ரெண்டு பயங்கரமாக புலம்பிருப்பாரு. என்ன பேஸ்பாலுக்கான அந்த மேட்ச் வந்து அந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே நீ இருந்திருக்க வேண்டியது, நீ விளாண்டுருக்க வேண்டியது, இதெல்லாம் ஏன் உன்னால் நடக்க முடியாமல் போச்சு? அதுக்கு காரணம் நீ மிர்ராவோட அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டது காரணமாக கிடையாது. நீ மேரேஜ்க்கு அப்புறமா கூட பேஸ்பால் ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட, நீ நல்லா தாண்டா ஷைன் ஆகிட்டு இருந்த. அதுக்கு காரணம் உன்னோட பெரிய பொண்ணு மிர்ரா உன் ஒய்ஃபோட வயிற்றுல இருந்தப்போ அந்த குழந்தை ரொம்ப வீக்காக இருந்தா, நல்லபடியாக பார்த்துக்கணும், அப்போ தான் நல்லபடியாக அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ எல்லாத்தையும் கிவ் அப் பண்ண வேண்டியதாக போச்சு. உன் பொண்ணால் தாண்டா உன் கரியரே போச்சு. அது நினைக்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் தேவையே இல்லாமல் கையில் அடிபட்டுருச்சு அதுதான் போய் சொல்லி பேஸ்பால் ட்ரைனிங்கை குவிட் பண்ணியிருக்கேன். இந்த கல்யாணம் அந்த குழந்தை அதுதானே உன்னோட கரியரே நாசம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் மிர்ராவோட அப்போ கேட்டுட்டு இருந்திருப்பாரு, தவிர்த்து ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ டக்குன்னு சைட்டில் பார்க்குறப்போ ஒரு குட்டி சைக்கிளோட வீல் மட்டும் போயிருக்கும். ஆனால் மிர்ராவோட அப்போ பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக மிர்ரா அப்பாவை பார்க்கறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருப்பா. ஓட்ட தெரியாட்டாலும் தள்ளிட்டே வந்திருப்பா. இது எல்லாத்தையும் கேட்ட குழந்தை மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்து சைக்கிளை உடச்சி போட்டிருப்பா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்டே எல்லாம் பேசிட்டு பீரெல்லாம் குடிச்சிட்டு வந்தவர், என்னடா இது சைக்கிளுக்கு முன்னாடி பேஸ்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிஞ்சு கிடக்கு அப்படின்ட்டு பார்க்க அப்போதைக்கு அவருக்கு எதுவுமே மைண்டில் உரைச்சிருக்காது. ஆனால் இப்போ தான் இன்னொரு சம்பவத்தை கோர்வே யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி தம்பி நீங்கள் வந்ததுக்கப்புறமா ரொம்ப உதாரித்தனமாக இருக்கான், பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியுறான், அவனுங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு மிர்ரா சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா இன்னொரு வார்த்தை, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்கள் பேரண்ட், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் இப்போ அப்படியே கோர்வையாக நினைக்கிறப்போ ஆமாம் தானே, அப்போ மனசில் என்ன பட்டிருக்கு, ஓ நம்ம அப்பாவோட கரியர் நாசமாக போனதுக்கு நாம தான் காரணம் அப்படிங்கிற அந்த குழந்தையோட மனசில் பட்டிருக்கு. இன்னொன்று, நீங்கள் பேரண்ட், எங்களை நீங்கள் தான் பெற்றுக்கிட்டீங்க, நாங்கள் உங்களை பெற்றுக்கோங்கன்னு சொல்ல, நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா அந்த பேரண்ட் அப்படிங்கிறதுக்கான கடமை நீங்கள் செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே அதை மீன் பண்ணி தான் மிர்ரா சொல்லியிருக்கா அப்படின்ட்டு அவருக்கு கோர்வையாக புரியுது. எல்லாம் அப்படியே யோசிச்சு கண் கலங்க மிர்ராவை பார்த்துக்கிட்டே இருக்க. அப்போ வேற எவனா ஒருத்தன் மிர்ராவோட அப்பாவை இடிக்கிற மாதிரி வருவான் தெரியாம தான். இதை மிர்ரா பார்த்ததும் சைக்கிள் ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீத்தை கத்துவான், ஏன் நீ சரியாக ஓட்டி பழகல, ஸ்பீடாக ஓட்டாதேன்னு சொல்லிட்டு. நான் மிர்ரா ஸ்பீடாக ஓட்டிட்டு வர ஏதோ தான் அப்பாவை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து வாரிடுறா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 பேர் தூக்கிட்டு வராங்க. மிர்ராவோட அப்பாவும் சரி ஹீத்தையும் சரி பயங்கரமாக ஹாஸ்பிட்டலில் கலாட்டா பண்ணுறாங்க. மிர்ரா இருந்துட்டு ஐயோ கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் அடிக்க, அது வேற அடிப்பட்ட கை வலிக்குது. அச்சோ என் பொண்ணால் வந்து ரொம்ப நேரம் இப்படி இருக்க முடியாது, அவளை எங்காவது உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கீத்தையை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அங்கிள், சாரி அங்கிள் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ அது அவன் தப்பு கிடையாது, நான் தான் சைக்கிள் ஓட்டுன்னு சொன்னேன், இல்லாமல் உங்கள் மேலே எவனோ ஒருத்தர் இடிக்க வந்தா, உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறப்ப என்ன காப்பாற்றுறதுக்கு நீ எதுக்கு வந்தேன், என்னால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், என் உயிரே போனாலும் சரி நீ பார்த்துட்டு சும்மா தான் இருக்கணும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ ஏற்றுக்க வேண்டாம், எனக்காக நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த மிர்ராக்கு எதிர்த்து என்ன பேசுறதுன்னு அதுக்கு மேலே தெரியல. அப்படியே ஒரு சின்ன அமைதி வருது. அதுக்கப்புறம் டக்குன்னு ஃபோன் எடுத்து தன் ஒய்ஃபுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறப்ப ப்ளீஸ் அம்மாவுக்கு சொல்லாதீங்க, அம்மாவுக்கு சொல்லவே சொல்லாதீங்க அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் அந்த மெடல் குட்டி டாக கையில் வச்சுக்கிட்டு வர என் பொண்ணு என் பேச்சையே கேட்க மாட்டேன்றாடா, உங்கள் அக்காவுக்கு வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படி எடுத்த பொண்ணை நினச்சி அந்த நாய்க்குட்டி கிட்ட புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு. கட்டெல்லாம் போட்டு விட்டு வெளியே வரப்போ அப்பாவை காணும். மிர்ராவோட கண்ணத்தை எடுத்து அதை ஹீத்தே புரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலாக ரொம்ப கோவமாக இருந்தார். ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு ஹீத்தே வந்து மிர்ரா வீல் சேரில் உட்கார வைக்கிறப்போ ஹீத்தே கையில் தான் அடிபட்டிருக்கு, என்னால் நடக்க முடியும் அப்படிங்கிறப்போ பரவாயில்ல வீல் சேரில் உட்காரு அப்படின்ட்டு உட்கார வச்சு நகர்த்தி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ அச்சோ உன்னோட மெடிசன்ஸை வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு ஹீத்தே உள்ள போக மிர்ராவோட அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் வீல் சேர் அவர் தான் தள்ளுறாரு. மிர்ராவுக்கு புரியுது. அப்படியே தள்ளிட்டு வரப்போ இதை பாருமா, உனக்கு குட்டி பிள்ளையாக இருந்தப்போ நான் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், அப்போது நீ சைக்கிள் ஓட்ட தெரியாமல் இருந்த, நீ சைக்கிளை எடுத்துக்கிட்டு என்னை பார்க்க வந்தப்போ நீ என்னென்னத்தையோ கேட்டுட்டேன், இதெல்லாம் உன் பிஞ்சு மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னு அப்பாவுக்கு இப்போ தான் புரியுது. அப்போ நீ அதை கேட்ட அப்படிங்கிற சென்ஸ் கூட எனக்கு இல்லை. நான் எப்படிமா ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணுவேன், என் லைஃப்லையே என் குழந்தைங்க நீங்கள் 2 பேரையும் நான் ஆசையாக காதலிச்சேன், என் மனைவி மூலியமாக பெற்றுக்கிட்டது தான் நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஒரு அப்பாவாக நான் என் பொறுப்பில் இருந்து தவறி இருக்கலாம், ஆனால் எதுக்குடா உங்களை பெற்றுக்கிட்டோம், உங்களை பெற்றுக்கிட்டதுனால தான் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது. ஏன் நீங்கள்லாம் வேணும் தாமா நினச்சேன் அப்படின்னு சொல்ல மிர்ராவுக்கு ஆக்சுவலாக அழுகையாக வருது. ஆனால் அழுதுட்டு இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம், எனக்கு கை வலிக்குது அதனால தான் அழறேன் அப்படின்னு சொன்னாலும் மிர்ராவோட அப்பாவுக்கு புரியுது. ஓகே நம்ம பொண்ணு ஃபீல் பண்ணி தான் அழறான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மிர்ராவோட ரூம் அவங்க அம்மா க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் அப்பா கூட மிர்ரா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாளே, இத்தனை வீக்ஸ்க்குள்ளே எங்கள் அம்மா மனசு ஜெயிக்கல அப்படின்னா இந்த வில்லாவை அலமனியை எங்கள் அம்மா எழுதி கொடுத்துணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒத்துக்கிட்டு மிர்ராவோட அப்பா சைன் பண்ணியிருப்பாங்களே. அதை பார்த்துற இது 2ங்களும் சேர்ந்து என்னத்தை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இவங்க கோவப்பட இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.